ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆமென். ஆண்டவர் தருகிற சமாதானத்தை பெற்று சமாதானமாய் குடும்பம் நடத்துகிற, சமாதானமாக வேலை செய்கிற, சமாதானமாய் தொண்டு செய்கிற, ஊழியம் செய்கிற நாட்களாய் மாறட்டும். தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் எல்லாவற்றுக்கும் தேவை சமாதானம். சமாதானம் இல்லாமல் பிரியாணி சாப்பிட்றத விட நல்ல சமாதானமாக கஞ்சி குடித்தாலே போதும். ஆமென். சமாதானம் இல்லாமல் ஏசி ரூமில் படுக்க போகிறத விட சமாதானமாக தரையில் பாய் போட்டு தூங்கினாலே போதும். நிறைய பேசலாம். தேவை என்ன தெரியுமா? சமாதானம். சமாதானம் இல்லாமல் காரில் போகிற புருஷமஞ்சாதியோட, காரில் போகிற நண்பர்களை விட சமாதானமாக சைக்கிளில் போனாலே போதும். முக்கியம் என்ன தெரியுமா? சமாதானமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஒரு நல்ல மூத்த குருவானவர் இருந்தார். அவர் எப்பொழுதும் ஒவ்வொரு முறையும் ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்வார், சொல்லுவார், செய்ய வைப்பார். நாட்கள் போயிட்டு அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஒரு மூத்த குருவானவர், வசதியான பணக்கார குருவானவர், தன்னை பணமெல்லாம் சேமித்து நிறைய வைத்திருந்தார். ஒரு முறை எனக்கு வயசாயிட்டு, நான் ஒரு அடுத்த வாரம் உங்களுக்கு மரண சாசனத்தை வாசிக்கிறேன் அப்படின்னா, உயில் சாசனம் என்றால் உயில். நிறைய பேர் யோசித்தாங்க, கட்டாயம் எல்லாரும் வந்துடுங்க அப்படின்னாரு. எல்லாரும் போயிட்டாங்க. பிரசங்கத்தின் முடிவிலே நான் மரண சாசனத்தை வாசிக்கிறேன் என்று யோவான் 14:27 வாசித்தார். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்தார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்னுடைய சமாதானத்தை உங்களை வைத்து போகிறேன் என்று இயேசு சொன்னார். இதுதான் என்னுடைய மரண சாசனம். இயேசு கிறிஸ்துவனுடைய மரண சாசனம் அதுதான், என்னுடைய சாசனம் அதுதான். நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், யாரோடு நான் எந்த பிரச்சனையும் பண்ணவில்லை என்று தெளிவான தன்னுடைய காரியத்தை சொன்னார். அநேகர் ஏதோ கிடைக்கும், நம்ம பேர் உயிரில் வரும்னு வந்தாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இயேசு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். சில பெற்றோர் கடன் வைத்து போயிருக்கிறார்கள், சில பெற்றோர் கெட்ட பேரை வைத்து போயிருக்கிறார்கள், சில பெற்றோர் குடும்பத்தில் பிரிவினை ஏற்படுத்தி விட்டு போயிருக்கிறாங்க. சில பெற்றோர் ஒரு பிள்ளைக்கு ஒன்றுச்சுதாங்க, இன்னொரு பிள்ளைக்கு ஒன்றுச்சுதாங்க. எல்லா பெற்றோரெல்லாம் கரெக்டாக செய்யலை. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை விட்டு போயிருக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கவில்லை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு தருகிற சமாதானத்தை பெற்று வாழுங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அந்த இயேசு கிறிஸ்து மரண சாசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த மரண உயிரை பெற்றுக்கொள்ளுங்கள், சமாதானம் வாழலாம். அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தினதே நமக்காகத்தான். அவர் சிலுவையில் சிந்த இரத்தத்தினாலே நம்மை சமாதானத்தை உண்டாக்கினார் என்று கொலோசியர் நிருபத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானமாக வாழுங்க, மற்றவங்களுக்கு சமாதானமாக இருங்க, மற்றவங்களோடு தேவ கிருபை எங்களோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தின் தேவன் தாமே என்று எழுதியிருக்கிறது. அந்த சமாதானத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மையும் கிருபையும் உங்களுடைய தொடரட்டும். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். தகப்பனே, நானும் நாங்களும் ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.